உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கார்த்திக் தனவ வீடியோ எடுத்து வச்சிருக்கான் பெரியம்மா. எப்படியோ அவன் வாயாலேயே அவனை பத்தின உண்மையை சொல்ல வச்சு அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டலான்னு வந்தேன். அப்போதான் தனாவோட வீடியோவை அனுப்பி என்ன சொல்ல விடாம செஞ்சுட்டா. கடைசியா என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரே முடிவு கதிர் தான் பெரியம்மா. அவன்தான் தன வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கான். தனாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தனா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் கதிரை தாலி கட்ட சொன்னேன். மாயா, இந்த மொத்த குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் உன் வாழ்க்கைய நீ பணிய வச்சிட்டிய மாயா. உன்னை புரிஞ்சுக்காம கோபத்துல நான் அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாயா. பெரியம்மா, புள்ள தப்பு பண்ணா அம்மாவுக்கு கோபம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. என் பையன் எங்க? உள்ளதா இருக்காரு. அப்பா அப்பா. ஏய் கார்த்தி, என்னடா இது? கார்த்தி, அப்பா. ஏய் என்னடா ஆச்சு? என்னடா உன் முகம்லாம் எப்படி இருக்கு? ஏய் சொல்லுடா. யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் பையனை அடிச்சீங்க? ஹலோ, என்ன இப்படி ஸ்டேஷனுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னையா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் நினைச்ச உங்க எல்லாரையும் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, அதெல்லாம் வெளியே வச்சுக்க. இன்ஸ்பெக்டர், இவனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம திமிரா பேசுன அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவன் என்ன பெரிய தியாகியா? அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணிருக்கான். அந்த மாயா இவன் மேல வீணா பழிய போட்டிருக்கா. அதை நம்பி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு ஒண்ணு சாதாரணமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க. கண்ணால பார்த்த சாட்சிங்க 50 பேரோட கையெழுத்த வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. சார், இவனை ஜாமீன்ல விடுங்க சார். இது என்ன சாதாரண பெட்டி கேஸ் நினைச்சீங்களா? கொலை பண்ண பாத்திருக்கான். எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஜாமீன்ல எல்லாம் விட முடியாது. சரிங்க சார், அப்ப நாங்க லீகலாவே பாத்துக்கிறோம். அதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கங்க. முதல்ல இங்க இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காம கிளம்புங்க. ஏய் கார்த்தி, உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா? அப்பா அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா என்னால இப்படி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. சின்ன உடனே வெளியில எடுங்க. அதான் இந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டேன்றானே. இதை நாம கோர்ட்ல போய் தான் பேசணும். என்னை இங்க வரைக்கும் வர வச்ச அந்த மாயாவை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கதிரை குத்து போனதுக்கு இந்த மாயாவை குத்திருக்கணும். டேய், ஸ்டேஷன்ல வச்சு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ முட்டாள்தனமான பண்ண காரியத்துக்கு தான் இங்க வந்து நிக்கிற. அந்த மாயா நம்ம குடும்பத்தை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இனி அவளை சும்மா விடக்கூடாதுமா. இப்போதைக்கு அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ அவ குடும்பத்துல அவளை யாருமே ஏத்துக்கல. இப்பவும் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அத்த அந்த கதிர் தனாவை கல்யாணம் பண்ணிட்டான்.
நானும் ஜெயிலுக்கு போயிருவோம் போல இருக்கு. இதுல எங்க நம்ம நினைச்சது நடக்க போகுது? நடக்கும்டா. அந்த தனாவுக்கு பிடிக்காம நடந்த கல்யாணம் இது. அந்த கோவத்துல அவ தூக்கு போடுற அளவுக்கு போயிட்டான். அவளுக்கு இன்னமும் உன் மேல லவ் இருக்கு. அது ஒண்ணு போதும். அவளை வச்சு நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இப்பவும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படிமா முடியும்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. முதல்ல கார்த்திக் வெளியில வரட்டும். நீங்க லாயருக்கு கால் பண்ணி பேசுங்க. ம், சரிம்மா. கார்த்திக், தைரியமா இருடா. நாளைக்கு காலையில உன்னை எப்படியாவது நான் வெளியே எடுத்துறேன். சரி, பாத்துக்கோ. சீனு, சீனு, பேசணும் சீனு. கையை விடுமாயா. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ கூட கேட்க மாட்டியா? என்ன நியாயம் இருக்கு உன் பக்கம்? அப்படி என்ன நியாயத்தை சொல்ல போற நீ? எனக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இப்ப உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னா உடனே நம்பிடணுமா மாயா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற சீனு? வேற எப்படி பேசணும்? அங்க உள்ள என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உன்னையும் நம்ம காதலையும் சப்போர்ட் பண்ண முதல் மனுஷன் அவர்தான். அவர் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நீ இல்லைன்னு சொல்ல போறியா? நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு சீனு. இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும். நீ மட்டும்தான் அறிவாளி, நாங்கெல்லாம் முட்டாளு, அப்படிதானே? உனக்காக நான் உயிரை விடுற அளவுக்கு போனவன் மாயா. ஆனா நீ என் மனசு நம்ம காதல் எல்லாத்தையும் உடைச்சிட்ட. எதுக்கு நீ தனாவ அந்த கதிருக்கு கட்டி வச்சேன்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கு யோசிக்க கூட தோணலையா சீனு? உன் காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியறது என் அப்பாவும் என் அம்மாவோட கண்ணீர் தான். உனக்காக என் அப்பாவையும் அம்மாவையும் உதாசீனப்படுத்திட்டோன்னு எனக்கு இப்ப தோணுது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. திரும்ப என் அம்மா கண்ணில் பட்டு திட்டு வாங்கிக்காத. உன்னால இன்னைக்கு தானா என்ன பண்ண போறான்னு தெரியுமா உனக்கு? தெரியும். வீட்டுக்கு போனேன். அப்ப அங்கேயும் போய் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் வந்திருக்கேன். எதுவும் தெரியாம பேசாத சீனு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த மாதிரி அதிர்ச்சி தர சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வர போகுதுமா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு மகாலட்சுமி 2 பேரோட வாழ்க்கையில புயலும் இடியும் வந்து இறங்க போகுது. அவங்களுக்கு நீதான் துணை இருக்கணும் தாயி. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.